أعوذ بالله من الشيطان الرجيم. واسألهم عن القرية التي كانت حاضرة البحر إذ يعدون في السبت إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوهم بما كانوا يفسقون. So Allah says, واسألهم, ask them, who, عن القرية التي, about the town, التي كانت, which was حاضرة البحر, حاضرة البحر, which was present near the sea. So what happened to them? إذ يعدون في السبت, يعدون, إذ يعدون, when they transgressed during the Saturday. Sabbath means Saturday. So when they transgressed during the Saturday, إذ تأتيهم, when came to them, what came to them? حيتانهم, their fish, يوم سبتهم, on the day of Saturday, شرعا, visibly, it shows their head above the sea level uh, during the day of Saturday, which was the test which Allah subhanahu wa ta'ala gave to them, that you should not do fishing on the uh, Saturday. So in that day, the fishes started to show their heads out of the sea. So that was the test to them. وَيَوْمَ لَا يَسْبِتُونَ, and the day, it is not the day of Saturday. What happened on that day? لَا تَأْتِيهِمْ, that those fishes didn't come like that. كذلك, thus نبلوهم بما كانوا يفسقون, we test them بما كانوا يفسقون, for their sins, for their disobedient behavior. அல்லாஹ் சொல்றான், வஸ்அல்ஹும், அவர்களிடத்துல நீங்க கேட்பீராக, அனில் கரியத்தில் லத்தி, கரிய அப்படின்னா ஒரு டவுன், ஒரு ஊரை குறிக்கும். அவர்களிடத்துல நீங்க கேளுங்க அந்த டவுனை குறித்து. அல்லத்தி, அந்த டவுன் எப்படிப்பட்டது அப்படின்னா, கானத் ஹாதிரத்தல் ஹாதிரத்தல் பஹர், பஹர்னா கடல், அந்த கடல் பகுதியில் அமைந்திருந்த அந்த ஊரார் இடத்துல நீங்க கேளுங்க. இது யஅதூன, அவர்கள் வரம்பு மீறிய போது, எப்போ? ஃபிஸ் சபித்தி, சனிக்கிழமையில் வரம்பு மீறிய போது. ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்துக்கு என்ன பண்ணிருந்தா, சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தடுத்ததுதான். ஆனா அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க? மீறினாங்க. அப்போ அவர்கள் மீறிய போது, வரம்பு மீறிய போது, சனிக்கிழமையில், இது தீஹிம், அவர்களிடத்துல வந்தது, எது வந்தது? ஹைதானுஹும், மீன்கள், அவர்களுடைய மீன்கள் வந்துச்சு. யௌம சபித்தீஹிம், அந்த வெள்ளிக்கிழமையில, ஷுர்அன், தலைகளை வெளியே நீட்டியவைகளாக வந்தது. எந்த அன்னைக்கு அல்லாஹ் வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறானோ, அந்த அன்னைக்கு பார்த்து கரெக்டா என்ன வருது அப்படின்னா, கரெக்டா தலையை நீட்டிட்டு கடலுக்கு வெளியே மீன்கள் வருது. சோதனையாக, அவர்களுக்கு சோதனையாக. வயௌம லா யஸ்பிதூன, நாளில், லா யஸ்பிதூன, சபுத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. எந்த நாள் சனிக்கிழமை அல்லாத நாளோ அந்த நாள்ல லா தஅதீஹி, மீன்கள் வரல. மற்ற நாள்ல மீன்கள் பிடிக்கலாம், ஆனா மீன்கள் வரல. எந்த நாள்ல பிடிக்க கூடாதுன்னு நல்லா தடை விதிச்சிருந்தானோ அந்த நாள்ல மீன்கள் வந்து வெளியேற்றி பார்க்கறது சோதனைக்காக. கதாலிக், இவ்வாறுதான், நபுலூஹும் பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்களை நம்ம சோதித்தோம். பிமா கானு யஃப்ஸுகூன், பாவம் செய்த அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக, ஃபாசிக்குகளாக இருந்ததன் காரணமாக அவர்களை நாம் சோதித்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது. பாவத்துல அல்லாஹுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக நம்ம இருந்தால் நம்முடைய சோதனைக்கு, அதாவது பாவத்தை ரொம்ப அல்லாஹ் அழகா லேசா காட்டுவான். பாவத்தை ரொம்ப அல்லாஹ் லேசா காட்டுவான். அந்த பாவத்துல இருந்து தப்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிரும். ஏன்னா பாவங்கள் நமக்கு வந்து கஷ்டமா இருந்தாதான் அது நல்ல ஒரு விஷயம். பாவங்கள் லேசாகுது அப்படின்னா அது அல்லாஹுடைய ஒரு அதாப். நமக்கு நன்மைகள் லேசாகணும், பாவங்கள் கஷ்டமாகணும், பாவம் செய்யறது. Yeah, somebody can present. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واسألهم عن القرية التي كانت حاضرة البحر إذ يعدون في السبت إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوهم بما كانوا يفسقون.
and asked them about the city, the one which was situated in the sea, when they transgressed in the matter of Sabbath. When came to them their fish on the day of their Sabbath visibly, and on the day not they had Sabbath, not came to them. Thus, like this, we test them for what they used to define to disobedience. In the next verse, Allah says, uh, وَإِذْ قَالَتْ, and when it is said, ummatun, a community minhum, among them, when a people among them said, لِمَ تَعِظُونَ قَوْمًا قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ أَوْ مُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا. لِمَ تُعِظُونَ قَوْمًا, why do you preach to a people? That people, what is the behavior of that people? قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ, Allah is going to destroy those qawm, those people, أو or معذبهم عذابا شديدا, and or he will punish them with the severe punishment. Allah is going to punish a people with a severe punishment, or he is going to destroy them. So why do you preach to that people? So this kind of question some people asked to the people who preached. So Qalu, they said, the people who actually preached, who enjoined goodness and forbid evil, they said, Qalu ma'adharatan ila rabbikum. So udhr means a reason, a reason. Qalu ma'adharatan ila rabbikum. Uh, Towards our Lord, we will be telling reason. What is the reason? We have not been silent. We have forbidden that evil. So to tell a reason to our Lord, also وَلَعَلَّهُمْ يَتَّقُونَ, they may become righteous. So they are preaching to the people who did wrong. They said two reasons. What is the purpose of the uh, preaching? One is to say to the Lord, to say the reason to the Lord. Also, the people who was hearing the uh, preaching may become righteous, may become a good people. فَلَمَّا نَسُوا, and when نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ, when they forget what has been reminded to them, أَنْجَيْنَا الَّذِينَ, we saved the people who يَنْهَوْنَ عَنِ السُّوءِ, who forbade the evil. وَأَخَذْنَا الَّذِينَ ظَلَمُوا, we seized those who wronged or transgressed بعذاب بئيس, with a punishment of the wretched punishment, بما كانوا يفسقون, for their فسوق, for their disobedient to Allah. Allah அடுத்த வசனத்துல சொல்றான், وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ وَإِذْ قَالَتْ, அவர்களிடத்திலிருந்து உம்மத்தும் மின்ஹும், ஒரு கூட்டம் சொன்னாங்க. அதாவது சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு அந்த விதிச்சிடறோம். இதுல மூன்று கூட்டமாக பிரிகிறாங்க. முதலாவது கூட்டம் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுறாங்க. இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறல. இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறாம இருந்தும் மீறினவங்களை தடுக்கிறாங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, லிம தஅஸூன கௌமன், நீங்க ஏன் வந்துட்டு கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் எவர்களை அழிக்க போறானோ அல்லது கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்ய போறானோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க ஏன் அவங்களுக்கு போய் உபதேசம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்றவங்கள கேட்கிறாங்க. அப்போ காலு, அந்த யார் உபதேசம் பண்ணாங்களோ அவர்கள் சொன்னார்கள், மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும். உதுர் அப்படின்னா என்னது, ஒரு ரீசன் சொல்றது. மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், நாங்க உபதேசம் பண்ணுவதற்குரிய முதல் நோக்கம் எங்களுடைய ரப்ப இடத்தில் நாங்கள் காரணம் சொல்வதற்காக. என்ன காரணம், நாங்க சும்மா இருக்கல, நாங்க அவர்களை தடுத்தோம் எங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. வலஅல்லஹும் யத்தகுன், அடுத்த காரணம் அவர்கள் அஞ்சுவதற்காக. இதுல ரெண்டு இருக்கு. நம்ம தாவா செய்வதற்கான நோக்கம், ஒன்னு செல்ஃபிஷ்னஸ், இன்னொன்னு அவர்கள் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும், நம்ம அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்றதுக்கும், இன்னொன்னு அவர்களும் நல்லவர்களாக மாறுவதற்கு, அல்லாஹ்வை பயப்படுபவர்களாக மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க. சரி, இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபலம் நசூ மா ذُكِّرُوا بِهِ,
அவர்கள் எதை கொண்டு நினைவூட்டப்பட்டார்களோ அந்த கட்டளை அவங்க மறந்தபோது அஞ்சைனல்லதி அஞ்சைனல்லதீன நாம பாதுகாத்தோம். யாரை? யன்ஹவுன அனிஸ்ஸூ, யார் பாவத்தை தடுத்தார்களோ அவர்களை நம்ம பாதுகாத்தோம். வஅഖذنا الذين, இன்னும் அவர் பிடிச்சோம். யாரை பிடிச்சோம்? ظلموا بعذاب, ظلموا யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை நாம் பிடித்தோம். بعذاب بئيس, கடுமையான அதாபை, வேதனை கொண்டு நாம் பிடித்தோம். பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் தீமையை தடுத்தாங்களோ அவர்களை விடுத்து மற்ற அனைவரையும் நாம் என்ன செஞ்சோம்? பிடித்து விட்டோம் நம்முடைய கடுமையாக வேதனையை கொண்டு. எதன் காரணமாக? அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக. Yes, somebody can present. بسم الله الرحمن الرحيم. وإذ قالت أمة منهم لما تعيدون قوما الله مهلكهم أو معذبهم عذابا شديدا قالوا معذرة إلى ربكم ولعلهم يتقون. And when it is said to the community among them, why do you preach to a people whom Allah is going to destroy or going to punish them with the punishment severe? They said to be absolved uh, by your Lord so that they also may become righteous. فلما نسوا ما ذكروا به أنزينا الذين ينحون عن السوء وأخذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون. Then when they forget what they were reminded with it, we saved those who forbade from evil, and we seized those who wronged with the punishment wretched for what they used to defiantly disobedient. Barakallahu feekum. Allah, in the next verse, Allah says, فَلَمَّا عَتَوْا عَمَّا نُهُوا عَنْهُ فَلَمَّا, and when, so when عَتَوْا, when they exceeded the limits, عَمَّا نُهُوا, from what they were forbidden, عَنْهُ, from it, when they transgressed, when they transgressed the limits of Allah, قُلْنَا, we said lahum, to them, كُونُوا بِي كَرَدَةً خَاسِئِينَ, the humiliated monkeys, be an humiliated monkeys, Allah says. And then Allah says, okay, وَإِذْ تَأَذَّنَ رَبُّكَ, and what is the punishment to them? They'll become the monkeys. وَإِذْ تَأَذَّنَ رَبُّكَ, and when your Lord declared, لَيَبْعَثَنَّ عليهم, he will send upon them إلى يوم القيامة, till the day of judgment, من يسومهم سوء العذاب, would afflict them with a grievous punishment, who will torture them, who will torture those people. So this is an adhab of Allah. Inna rabbaka, indeed your Lord is lasari'ul iqab, he is very fast in retribution, he is very fast in giving punishment. Wa innahu, and he is ila ghafurur rahim, he is most forgiving and most merciful. அல்லாஹ் சொல்றான், அதுக்கப்புறம் இவர்கள் இந்த குற்றம் செஞ்ச பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அதவ் அம்மா நுஹு அன்ஹு, ஃபலம்மா அதவ், அவர்கள் மீறினார்கள், அம்மா நுஹு, அவர்கள் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதை விட்டும் அவர்கள், அன்ஹு, அதை விட்டு அவர்கள் மீறினார்களோ, அந்த பாவத்தை அவங்க செஞ்ச பிறகு, புல்னா லஹும், அவர்களுக்கு நாம கூறினோம், கூனு, ஆகிவிடுங்கள், கிரதத்தன் ஹாசியின், மிகவும் இழிவடைந்த குரங்குகளாக நீங்க என்ன மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹுடைய ஒரு தண்டனைகள், ஒரு தண்டனை குஃபார்களுக்கு சில நேரம் என்ன பண்ணிடுவான், கடுமையான ஒரு இதுவா விலங்குகளுடைய உருவத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அது போல அவர்கள் அல்லாஹ் தண்டிக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு, உன் இறைவன் அறிவித்தான், அவங்களுக்கு அறிவிக்கிறான் என்னன்னா, அவர்கள் மீது நாம் அனுப்புவோம் அப்படின்னா அவர்கள் மீது ஆட்சி செய்வாங்க, இலா யௌமில் கியாமஹ், மறுமை நாள் வரை. யாரு?
மை யசூமுஹும் சூஅல் அதாப். அவர்களை கடுமையான வேதனையை கொண்டு கொடுமைப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் அவர்கள் மீது ஆட்சியாளர்களாக சாட்டி விடுவான். இன்ன அடுத்த தண்டனை இதுவாக இருக்குது. இன்ன ரப்பக, நிச்சயமாக உம்முடைய இறைவன் லஸரீஉல் இகாப், தண்டிப்பதில் மிக தீவிரமானவன், மிக விரைவானவன். வ இன்னஹு, அவன் லகஃபூருர் ரஹீம், மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான். Yes, somebody can present. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فلما عتوا 166. فلما عتوا, so when they exceeded all bounds, amma, about what Nuhu was forbidden, and who from it, what they were forbidden from it, Qulna, we said, lahum, to them, we said to them, Kunu qiradatan khasi'in, be apes despised. وَإِذْ تَأَذَّنَ, and when declared Rabbuka, your Lord, لَيَبْعَثَنَّ, that surely he would send, alayhim, upon them, ila yawmil qiyamati, till the day of resurrection, may yasumuhum, for those who would afflict them, su al adab, a grievous punishment. Inna rabbaka, indeed your Lord, lasari'ul iqab, surely swift in punishment. Wa innahu laghafurur rahim, and indeed he is most forgiving and most merciful. Barakallahu fikum. Allah in the next verse says, فَقَطَّعْنَاهُمْ فِي الْأَرْضِ. قطع, we have already seen in the yesterday's class, قطع means he cuts. وَقَطَّعْنَاهُمْ, and we divided them. We divided them في الأرض, in the earth, أُمَمًا, yep, nations. So minhum salihun, among them there are the righteous people, salihun. وَمِنْهُمْ دُونَ ذَلِكَ, among them other than that. That means they are not righteous, they are among the fasiqeen, they are among the sinners. وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ, we tested those people بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ, with the good and the bad, لَعَلَّهُمْ يَرْجِعُونَ, so that they may return. And then Allah says, فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ, then we succeeded from after them as successors. Another people came after them. Warithul kitab, they inherit the kitab. That means Allah has given them the book. يأخذون عرض هذا الأدنى, taking the goods, taking the wealth of this life. ويقولون, and say them, and they say سيغفر لنا. That means they take the book, Allah gave the book, but they used to prefer the money. So they used to hide a part of the book from part of the Allah's book from people in order to make money. Also, they used to mix the truth with falsehood. So in that way, they preferred the goods of this life. وَيَقُولُونَ, also they said, سيغفر لنا, and we will be forgiven. They very proudly said that we will be forgiven. وَإِنْ يَأْتِيهِمْ عَرَضٌ مِثْلُهُ يَأْخُذُوهُ, and if comes to them the goods like this, wealth like this, they will take it. أَلَمْ يُؤْخَذَ عَلَيْهِمْ مِيثَاقُ الْكِتَابِ. أَلَمْ يُؤْخَذ, was not taken عليهم, over them, on them, مِيثَاقُ الْكِتَابِ, the covenant of the book. Allah, what is that covenant? Allah yaqulu ala Allahi illa al-haqq, that they should not say anything about Allah except the truth. وَدَرَسُوا مَا فِيهِ, also they studied about it. وَالدَّارُ الْآخِرَةُ, and the home of the hereafter, the place of the hereafter, خَيْرٌ لِلَّذِينَ, it is better for whom? لِلَّذِينَ يَتَّقُونَ, those who fear Allah subhanahu wa ta'ala. For them, the dunya is not the better place. They will feel the better places hereafter. أَفَلَا تَعْقِلُونَ, Allah says, أَفَلَا تَعْقِلُونَ, so will not you think, will not use intellect. And Allah says, وَالَّذِينَ يُمَسِّكُونَ بِالْكِتَابِ, and those who
يمسكون بالكتاب, hold fast to the book, they used to pick the book in a correct manner. وأقاموا الصلاة, and they established prayer. إنا, what is the reward to them? إنا لا نضيع أجر المصلحين. إنا, we لا نضيع, we will not waste any of the deeds. أجر المصلحين, the deeds of the reformers. அல்லாஹ் சொல்றான் وَقَطَّعْنَاهُمْ فِي الْأَرْضِ أُمَمًا. இதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களை قَطَّعْنَاهُمْ, அவர்களை பிரிக்கிறான், துண்டு துண்டா போடுறதுதான் கத்தா அப்படிங்கிறது சொல்லப்படும். وَقَطَّعْنَاهُمْ فِي الْأَرْضِ أُمَمًا, பூமியில் அவர்களை பல பிரிவினர்களாக, உம்மத்தாக நாம் பிரித்தோம். மின்ஹும் ஸாலிஹூன், அவர்களில் நல்லவர்களும் உண்டு. ஒமின்ஹும் தூன ذَلِكَ, அவர்கள்ல அது அல்லாதவர்களும், அப்படின்னா நல்லவர்கள் அல்லாத பாவிகளும் இருக்கிறாங்க. வபலவுனாஹும், அவர்களை நம்ம சோதிப்போம் அந்த பாவிகளை. பில் ஹசனாத்தி வசையாத், இன்பங்களை கொண்டும் துன்பங்களை கொண்டும் அவர்களை நாம் சோதிப்போம். எதற்கு? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்பியும் அல்லாஹ்வின் பக்கம், நேர்வழியின் பக்கம் திரும்புவதற்காக. ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், அவர்களுக்கு பின்னால் இன்னொரு பின்தோன்ற வைக்கிறான். அவர்களுக்கு என்ன செய்யறான்? வரிசுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு வாரிசாக்குறான். அப்படின்னா என்ன? அவர்களுக்கு எல்லாம் வேதத்தை கொடுக்குறான். யஅஹுதூன அரத ஹாதல் அத்னா, அவர்கள் என்னது வாங்க, யஅஹுதூன, அவர்கள் எடுத்துக்கொள்றாங்க, அரத பொருட்களை, ஹாதல் அத்னா, அற்பமான இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருளை எடுத்துக்கொள்றாங்க. அந்த வேதத்தை முழுமையா மக்கள்கிட்ட கொண்டு போகாம அதுல மறைக்கிறது, அதுல உலக லாபம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. பண்ணிட்டு என்ன சொல்றானுங்க இவனுங்க? வயக்கூலூன சயுஃபரு லனா, நாங்கள் மன்னிக்கப்பட்டுருவோம், நாங்க பாவம்லாம் செய்வோம், நல்லா எங்களை மன்னிச்சிரும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டுல இவங்க சொல்றாங்க. வஇன் யஅதிஹிம் அரதும் மிஸ்லுஹு, வஇன் யஅதிஹிம், அவர்கள்ட்ட வந்தால், அரதுன் பொருட்கள், மிஸ்லுஹு, இது போன்ற பொருட்கள் வந்தால், யஅஹுதுஹு, வாங்குபவர்களாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் என்னது? செல்வங்களுக்காக மார்க்கத்தை மாற்றக்கூடியவர்களாக, மார்க்க விஷயங்கள்ல தவறிழைப்பவர்களாக இருக்கிறாங்க. பண்ணிட்டு என்ன சொல்லிடுறாங்க? அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அலம் யுஅஹத அலைஹிம், அவர்கள் மீது நாம எடுக்கலையா? மீசாகுல் கிதாப், வேதத்தின் உறுதிமொழிய ஒரு அவர்கள்ட்ட நம்ம வாக்கு வாங்கலையா? என்ன வாக்கு? அல்லா யகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹுவை குறித்து உண்மையை தவிர ஏதும் அல்லாஹுவை பற்றி சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவர்களிடத்துல உறுதிமொழி வாங்கலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் அதை படித்துக் கொண்டிருக்கும் நிலையில், அதை படித்துக் கொண்டு இருக்கிறாங்க, தெளிவா அந்த வேதத்தில் உள்ளதை படிக்கிறாங்க, ஆனால் தவறு பண்றாங்க. ஆனா மறுமையின் வீடுதான் ஹைருல் லில்லதீன யத்தகூன், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை வீடுதான் சிறந்தது. அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வல்லதீன யுமஸ்ஸிகூன், யார் கிதாபை, வேதத்தை பற்றி பிடிக்கிறார்களோ, அகாமுஸ் ஸலவாஹ், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி. இன்னா லா நுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், நாம் வீணாக்க மாட்டோம். லா நுதிஉ, நாம் வீணாக்க மாட்டோம். எதை? அஜ்ரல் முஸ்லிஹீன், சீர்திருத்தவாதிகளின் கூலியை நாம வீணாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். Somebody can present. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقطعناهم في الأرض, we divided في الأرض أمما, we divided them in the earth as nations. منهم الصالحون, among them righteous. ومنهم دون ذلك, and among them other than that. وبلوناهم, and we tested them بالحسنات والسيئات, with the good and the evil. لعلهم يرجعون, so that they may return. فخلف من بعدهم خلف, then succeeded from after them the successors. Warithul Kitaba, inheritors of the Kitab, inheritors of the book, who inherited the book. Yakhuduna Arada, taking goods, Hadal Adna, goods of this, the lower life. Wayakuluna sayughfaru lana, and they say we will be forgiven, it will be forgiven for us. وَإِنْ يَأْتِهِمْ, and if they comes to them, and if comes to them, عَرَضٌ, goods, مثله, similar to it, يَخُذُوهُ, they will take it. أَلَمْ يُخَذَ عَلَيْهِمْ مِيثَاقُ الْكِتَابِ,
One second. وَإِن يَأْتِهِمْ عَرَضٌ, and if comes to them goods مثله, similar to it, يَخُذُوهُ, they will take it. أَلَمْ يُؤْخَذَ عَلَيْهِمْ, was not taken on them. مِيثَاقُ الْكِتَابِ, covenant of the book. أَلَّا يَقُولُونَ, that not they will say على الله, about Allah, إِلَّا الْحَقِّ, except truth. وَدَرَسُوا, while they studied ما فيه, what in it. وَالدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِلَّذِينَ يَتَّقُونَ, and the home of the hereafter is better for those who fear Allah. أَفَلَا تَعْقِلُونَ, so will not use intellect. وَالَّذِينَ يَمَسِّكُونَ بِالْكِتَابِ, and those who hold fast in the book. وَقَامُوا الصَّلَاةَ, and establish the prayer. إِنَّا لَا نُضِيعُ أَجْرَ الْمُصْلِحِينَ, indeed we not let go waste of the reward of the reformers. بارك الله فيكم. With this we close today. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.